ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய 4ஆம் பாதம் பிராணபாதம். பிராணஹா என்றால் இந்திரியங்கள் என்று அர்த்தம். பிராணன் அப்படின்னா உணவில் சுற்றி கொண்டிருக்கின்ற பஞ்ச பிராணன்கள் அப்படின்றதும் ஒரு முக்கியமான அர்த்தம். அதே போல் பிராணன் அப்படின்ற சொல்லுக்கு இந்திரியங்கள் என்றும் அர்த்தம். ஏன் பிராணன் அப்படின்ற சொல்லால் இந்திரியங்கள் சொல்லப்படுறது என்றால், பிராண அதீனமாக தான், பிராணனை அண்டை கொண்டு தான் இந்திரியங்கள் வியாபாரம் செய்கின்றன. ஆகையினால இந்திரியங்களையும் பிராணன் அப்படின்னு உபநிஷத்தானது சொல்கிறது. இந்த பாதத்துக்கு பிராணபாதகா அப்படின்னு பெயர். போன பாதம் என்ன பார்த்தோம்? வியத் பாதம் அப்படின்னு பார்த்தோம், 3ஆவது பாதம். அதில் என்ன விசாரணம் நடந்தது? ஆகாசமானது காரியமா அல்லவா அப்படின்னு விசாரம். அதே போல் ஆத்மாவானது காரியமா அல்லவா அப்படின்ற விசாரம். ஆத்மாவை பற்றின பல விஷயங்களையும் பிரசங்கத்தால் நிறைய விஷயங்கள் ஆத்மாவை பற்றி சொன்னார். அந்த ஆத்மாவுக்கு உபகரணமான இந்திரியங்கள், அதே போல் முக்கிய பிராணன், பிராணவாயு இருக்கு இல்லையா, இவைகள்லாம் காரியமா, உண்டாகக்கூடிய பொருளா இல்லைனா நித்தியமா? ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆத்மா நித்தியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆத்மா அழியாதது. ஆனால் அதே ஆத்மா, நித்தியமான ஆத்மாவே காரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆத்மா காரியம் அப்படின்னு சொல்லலாம்னா, பிரளய காலத்தில் ஆத்மா ஞானமற்று இருக்கும். சிருஷ்டி காலம் வந்தவாறு ஞான விகாசத்தை எம்பெருமான் ஏற்படுத்துகிறான். ஆக ஏதோ ஒரு விதத்தில் அந்நியதாத்வம், வேறுபாடு, ஒரு மாறுபாட்டை ஆத்மாவுக்கு கொடுக்கிறான் அல்லவா. ஆகையினால ஆத்மாவை காரியம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போது ஆத்மாவினுடைய உபகரணம் இந்திரியம், அதே போல் முக்கிய பிராணன், பிராணவாயு, இவற்றை பற்றின விசாரம். என்ன விசாரம்னா, ஆத்மாவை போல இவையும் நித்தியமாக இருந்து கொண்டு சிருஷ்டி காலம் வந்தவாறே பகவான் இவற்றுக்கு ஏதோ ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்துகிறான், இவ்வளவுதானா? அப்படி இல்லைனா எப்படி ஆகாசம் மற்ற பூதங்கள் எல்லாம் உண்டாகின்றனவோ அதே போல் இந்திரியங்களும் உண்டாகின்றனவா அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த பாதத்தில் விசாரம். இந்த பாதத்தில் ஒவ்வொரு அதிகரணம், மொத்தம் 7 அதிகரணங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே பல அதிகரணங்கள், ரொம்ப சின்ன அதிகரணங்கள். அதனால் தனித்தனி அதிகரணமாக பார்க்காம மொத்த பாதத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு அதிகரணம் இருக்குது, சம்யாமூர்த்தி கிளிப்தி அதிகரணம் அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, இப்போ இந்த பாதத்துக்கு என்ன தாத்பரியம்னா, ஆத்மாவுக்கு உபகரணமான இந்திரியங்கள் உற்பன்னம் ஆகுமா? அதுவும் ஆகாச மற்ற பஞ்சபூதங்களை போல இதுவும் காரிய பொருளாகுமா? அல்லவென்றால் நித்தியமாக இருந்து கொண்டு ஏதோ ஒரு சுபாவத்தில் வேறுபாட்டை மட்டும் அடையுமா அப்படின்ற விசாரம். இதில் பூர்வபக்ஷம் என்னென்னா, ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அந்த ஆதி காலத்தில் ரிஷிகள் தான் இருந்தார்கள். ரிஷயஷ பிராணாயவ ரிஷயா அப்படின்னு பிராணன்கள், இந்திரியங்கள் தான் அந்த ரிஷிகள், ஆதி காலத்தில் இருந்தவைகள் அந்த இந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆக இந்திரியங்களும் ஆதி காலத்தில் இருந்தவை. எப்படி ஆத்மாவானது ஆதி காலத்தில், சிருஷ்டி காலத்தில், பிரளய காலத்தில் கூட ஆத்மா இருந்தது. அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு ஒரு ஸ்வபாவ அந்நியதாபாவம் தான், அதாவது சுரூப அந்நியதாபாவம் கிடையாது, ஸ்வபாவ அந்நியதாத்வம், அதனுடைய தன்மை மட்டும் மாறுறது. அதே போல் தான் இந்திரியங்களுக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, சித்தாந்தம் என்ன என்றால் 2 அம்சங்கள், பிரதிஜ்ஞா, அவதாரணம். இந்த 2 அம்சங்களை கொண்டு தான் சித்தாந்தம். என்ன சித்தாந்தம் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்திரியங்கள் கிடையாது அப்படின்னு. ஏன்? பிரதிஜ்ஞா, அவதாரணம். பிரதிஜ்ஞா அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என்ன ஸ்டேட்மெண்ட்? உத்தாலகர் பிதா இருக்கார் இல்லையா, தன்னுடைய பிள்ளை ஸ்வேதகேதுவை குறித்து ஒரு பிரதிஜ்ஞா பண்ணியிருக்கார், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். என்ன சொன்னார் அப்படின்னா, உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷியா ஏனா ஸ்ருதம் பவதி ஏன அவிஜாத்தம் விஜாத்தம். எந்த ஒரு பொருளை அறிந்து கொண்டாயே என்றால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். ஒரு பொருளை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சதாக ஆகுமா? அப்போது எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கும்? ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு பொருள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு இருந்தால் தான் காரண பொருளை தெரிஞ்சுட்டேன், ஆகையினால எல்லா காரியங்களும் தெரிஞ்சிடுமே அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கும். அப்போது ஒரே ஒரு பொருள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். இப்போ ஒரு கால் பிராணன், அதாவது இந்த இந்திரியங்கள்லாம் எப்போவுமே நித்தியம் அப்படின்னு வச்சுப்போமே.
அதுக்கும் பிரம்மத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ பிரம்மத்தினுடைய காரியமாக இதெல்லாம் ஆகலை, இந்த பிராணன்லாம் ஆகலை. இப்போ பிரம்மத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அப்போ பிரம்மத்தை தெரிஞ்சிட்டோமே என்றால் பிரம்மத்தினுடைய காரிய பொருள்கள் பூதம் என்ன மற்றும் உண்டான ஜீவராசிகள் என்ன எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆக முடியும். ஏன்? எல்லாமே பிரம்மத்தினுடைய காரியமாக இருக்குது அப்படின்னா காரணத்தை அறிந்து கொண்டோம் என்றால் காரியத்தை அறிந்து கொண்டோம். அந்த ரீதியில் மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சிடதான் ஆகும். ஆனால் இந்திரியங்கள் பிரம்மத்துக்கு காரியம் அல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இப்போ பிரம்மத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா? அப்போ பிரம்மத்தை தெரிஞ்சின்றதுனால இந்திரியங்கள் தெரிஞ்சின்றவை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பாதிக்கப்படும். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஒரு பொருளை அறிந்து கொண்டோமே என்றால் எல்லாம் அறிந்ததாகும் அப்படின்ற அந்த பிரதிஜ்ஞா பாதிக்கப்படும். அந்த பிரதிஜ்ஞா பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு? அந்த பிரம்மத்துக்கே தான் இந்த இந்திரியங்களும் காரியபூதங்கள், அதனால தான் உருவாக்கப்படுகின்றன அப்படின்றத ஒத்துக்க வேண்டியிருக்கு. இது ஒரு யுக்தி, ஒரு ரீசனிங். ஆக இந்திரியங்களும் உற்பன்னம் ஆகின்றனவை, காரிய பொருள்களே தான், பிரம்மத்தால் படைக்கப்படுகின்றவை தான் அப்படின்றதுக்கு இது பிரதிஜ்ஞான்றது ஒரு ரீசன். மற்றொன்று அவதாரணம். அவதாரணம்னா ஏவகாரம். அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையா தமிழில்? என்ன ஏவகாரம்னா சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ, ஒன்றே தான் இருந்தது. சதேவ சத்து மட்டுமே தான் இருந்தது. அது அவிபக்தமாக ஒரு ரூபமாகவே தான் இருந்தது. இந்த தான் ஏவ அப்படின்னு அவதாரணம் அது என்ன காட்டுறது? அப்போ மற்றொரு பொருள் அந்த சத்தை பிரித்து மற்றொரு பொருள் தனியாக இருக்கவில்லை பிரளய காலத்தில் அப்படின்னு காட்டுறது இல்லையா? இந்த ரெண்டு ரீசன்ஸை கொண்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பிரளய காலத்தில் இந்திரியங்கள் தனித்து இல்லை. ஆகையினால சிருஷ்டி காலம் வந்தவாறு பகவானால தான் இந்த இந்திரியங்கள்லாம் ஏற்படுகின்றன அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் பல அதிகரணங்களில் வந்து இந்த இந்திரியங்கள் என்ன 7 இல்லாட்டி 11 அப்படின்னு எண்ணிக்கையில் விசாரம். அதே போல் இந்திரியங்கள்லாம் என்ன அணுவா இல்லையா அப்படின்னு விசாரம். அந்த அணு அப்படின்ற அம்சத்தில் கூட ஒரு அழகான ஒரு யுக்தி ஒன்று இருக்குது. இந்திரியங்கள்லாம் அணு அப்படின்னு எம்பெருமானார் ஸ்தாபிக்கிறார். அதாவது வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா பிராணம் அனூத்கிராமந்தம் தம் அனூத்கிராமந்தி அப்படின்னு இருக்கு. சர்வே பிராணாக அனூத்கிராமந்தி அப்படின்னு இருக்கு. என்னன்னா உடம்பு விட்டு ஜீவாத்மா புறப்படும் பொழுது முதல்ல பிராணவாயு முக்கிய பிராணன் போயிடுமா, வெளில வந்துடுமா. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து மற்ற இந்திரியங்கள் எல்லாம் வெளியேறுகின்றன அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. ஆகையினால எம்பெருமானார் என்ன சாதிக்கிறாருன்னா இப்போ முதல்ல என்ன தெரியறது அப்படின்னா இந்த இந்திரியங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. உத்கிராமணம் அப்படின்னா வெளியேறுதல் இருக்கு இல்லையா? வெளியேறுதல் இருக்கிறதுனாலேயே அப்போது இந்த இந்திரியங்கள்லாம் விபு எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அப்படின்னு கொள்ள முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் அளவிட்ட ஒரு பரிமாணம் இருக்குது, ஒரு அளவுப்பட்ட தன்மை இருக்குது. அப்போ தானே மூவே பண்ண முடியும். பகவானால் மூவ் பண்ண முடியுமா? ஏன்னா அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கானே, அவனால் மூவே பண்ண முடியாது. இந்த இந்திரியங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னால என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கு வந்து அளவிட்ட ஒரு பரிமாணம், அளவுபடுத்தப்பட்ட ஒரு பரிமாணம், ஒரு அளவு இருக்குது இந்த இந்திரியங்களுக்கு அப்படின்னு தெரியறது. அதுக்கப்புறம் எம்பெருமானார் சாதிக்கிறார், சரி இப்போ அளவு இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, ஆனால் இறந்த பிறகு இந்திரியங்கள் போகிறது கண்ணுக்கு தெரியலையே. அப்போ என்ன கொள்ளணும்? இந்த இந்திரியங்கள்லாம் அணு, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்குது. ஆக 2 ரீசன் எம்பெருமானார் சாதிக்கிறார். உபனிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த இந்திரியங்கள்லாம் உடம்பை விட்டு செல்கின்றன, மேலே உதிக்கின்றன, எழுகின்றன அப்படின்னு. அப்போ இந்திரியங்களுக்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் அசைவு இருக்குது. அப்போது இது விபு கிடையாது அப்படின்னும். சரி அப்போ என்ன அளவு? எல்லா இடத்துலையும் இல்லை இந்திரியங்கள், எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து விபுவாக இல்லை. ஏதோ ஒரு அளவுப்பட்ட பரிமாணம். என்ன பரிமாணம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பரிமாணம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது இருந்தால் நம்ம பார்த்துருப்போம், இந்திரியங்கள் போகிறத பார்க்க முடியல அப்படின்றதுனால கண்ணுக்கு தெரியாத அணுவாக தான் இந்த இந்திரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு தாத்பரியம். இங்கே கூட சின்ன விசாரம் பண்ணுறார் சுதப்பிரகாசிகையில். அணு அப்படின்னா ஜீவாத்மாவையும் அணுன்னு சொல்கிறோமே, அது போல தான் இந்திரியங்கள்லாம் அப்படின்னு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இங்கே அணுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அளவு அப்படின்னு தான் தாத்பரியம். இதிலும் சுதப்பிரகாசிகையில் மற்றொரு அழகான விசாரமும் பண்ணுகிறார். நம்மளுடைய உடம்புல துவக்கு அப்படின்னா அதுவும் ஒரு இந்திரியம். கண்ணுன்றது இந்திரியம் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் மூக்குன்றது வந்து கண்ணால் காணப்படக்கூடிய இந்த மூக்கு அப்படின்றது இல்லையா, அது இந்திரியம் கிடையாது. அதனுடைய நுனியில் நுகரக்கூடிய ஒரு இந்திரியம் இருக்குது, அதுக்கு தான் கிராணகா அப்படின்னு பேர். அதே போல் கண் அப்படின்றது இந்த கோலக்கம், இந்த உருண்டையாக இருக்கு இல்லையா, அது கண் அப்படின்னு சொல்ல மாட்டா. அந்த கருவிடி நடுவில் இருக்கக்கூடிய ஒன்று அதுதான் சக்ஷுகு, அதான் இந்திரியம். ஆக அதுதான் ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லுவாள். அது இருக்கட்டும். அதே போல் இப்போ இந்த
சிலிர்ப்பாக ஒன்று இருந்தது என்றால் நமக்கு சில் அப்படின்னு ஒரு உணர்வு தோன்றது இல்லையா? அது ஏன் தோன்றது? ஏன்னா உடம்பு பூரா நமக்கு வந்து துவக்கு அப்படின்னு ஒரு இந்திரியம் பரவி இருக்குது. நம்ம ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்கின்னுக்கு கீழே துவக்கு, ஸ்கின்னுன்றது சர்மம், அந்த சர்மத்துக்கு கீழே துவக்கு அப்படின்ற இந்திரியம் முழு உடம்புல பரவி இருக்குது. அங்கே தான் சுதப்பிரகாஷிகாச்சாரியர் கேட்குறார், இப்போ முழு உடம்புல பரவி இருக்குது அப்படின்னா கண்ணு தெரியாத அந்த ஒரு சின்ன ஒரு அணு அப்படின்னு சொல்ல முடியாது. முழு உடம்புல பரவி இருக்கிறதான துவக்கு அப்படின்னா அது கரெக்டு தான். ஆனாலும் அதனுடைய எப்படி சொல்கிறது, அதனுடைய அகலம் வந்து அந்த தொக்கு அப்படின்றதுனுடைய அகலம் வந்து என்ன இருக்குது? இப்போ ஒரு மனிதனுடைய உடம்பு வந்து 6 அடி இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது 6 அடி இருக்குது, இதுக்கு நீளமாக இருக்குது. அந்த தொக்கு அப்படின்ற இந்திரியம் வந்து 6 அடி நீளத்தில் இருக்குது. ஆனால் அதனுடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, அகலம், அது வந்து கண்ணுக்கு தெரியாத அகலமாக தான் இருக்குது. அதனால தான் தொக்கு அப்படின்றது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே சுதப்பிரகாஷிகளை சாதிக்கிறார். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? இந்த பிராணபாதத்தில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிராணன் அப்படின்னா இந்திரியங்கள்லாம் உண்டாகின்றனவா அப்படின்னு கேள்வி வர, ஆமாம் உண்டாகின்றன. அதுக்கு தான் என்ன 2 யுக்திகள் சொன்னார், பிரதிஜ்ஞா அவதாரணம் அப்படின்னு 2 யுக்திகளை சொன்னார். அதுக்கு மேலே தான் சின்ன சின்ன விசாரங்கள்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் 7வது அதிகரணம் சம்யாமூர்த்தி கிளிப்தி அதிகரணம் அப்படின்ற அதிகரணம். இதில் என்ன விசாரம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் உருவாகின்றனதை பற்றி, அதே போல் ஆத்மாவுக்கு விகாரம் ஏற்படுறதை பற்றி, அப்புறம் இந்திரியங்கள்லாம் உருவாகின்றனதை பற்றிலாம் பேசினார் இல்லையா? இது எல்லாமே சமஷ்டி சிருஷ்டி. இதுக்கப்புறம் வெஷ்டி சிருஷ்டியை பற்றி விசாரம் பண்ணுறது தான் இந்த அதிகரணம். சரி, சமஷ்டி சிருஷ்டினா என்ன, வெஷ்டி சிருஷ்டினா என்ன? சமஷ்டி சிருஷ்டினா எங்கே வந்து நாம ரூப விபாகம் இல்லையோ அதான் சமஷ்டி சிருஷ்டி. அதாவது ஆதி காலத்தில் என்ன மூல பிரகிருதி இருக்கா, அது அவிபக்த தமசுன்னு சொல்லுவார்கள். பகவானுடைய திருமேனிலேருந்து பிரிக்கவே முடியாது, அது அவிபக்த தமஸ். அதுக்கப்புறம் பகவான் வந்து விகாரம் அடைவிப்பிக்கிறான். அப்பொழுது ஆகும், அது விபக்த தமசாக ஆகும். கொஞ்சம் பகவானிடத்துலேருந்து பிரித்து காட்ட முடியுன்றது போல் இருக்கும். ஆனால் கூட நம்மளாலலாம் பிரித்து காட்ட முடியாது. ஏதோ ஒரு அவஸ்தா பேதம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியெல்லாம் சாதிப்பார்கள். அதற்கு பிறகு அதுவே என்ன ஆறுது, மகான், அதே போல் அகங்காரம் அப்படின்னு ஆறுது. மகானும் 3 விதமான அகங்காரம், சாத்விக ராஜச தாமச மகான். அதே போல் அதுலேருந்து வந்த அகங்காரமும் 3 விதமான அகங்காரம், சாத்விக ராஜச தாமச அகங்காரம் அப்படின்னு. அதில் சாத்விக அகங்காரத்துலேருந்து என்ன ஆறுது, சாத்விக அகங்காரத்துலேருந்து தான் என்ன உண்டாடுதுன்னா இந்திரியங்கள், 11 இந்திரியங்கள் உண்டாடுது. தாமச அகங்காரம், அதுக்கு தான் பூதாதி அப்படின்னு பெயர். அதிலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாருது. அந்த பஞ்ச தன்மாத்திரைகளிலிருந்து பஞ்சபூதங்கள் உண்டாருது. அதுக்கப்புறம் அப்போ இந்திரியங்களுடைய உருவாக்கம், அதே போல் பஞ்சபூதங்களுடைய உற்பத்தி, அதனுடைய காரியத்துவம், இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது வரையிலும் எல்லாமே சமஷ்டி சிருஷ்டி. ஏன்னா தனித்து இது குடம், இது மேஜை, இது கட்டில் அப்படின்னு தனித்தனியாக நாம ரூபத்தை பிரித்து சொல்கிற மாதிரி ஒரு சிருஷ்டி இது வரைக்கும் ஏற்படலை. அப்படிப்பட்ட சிருஷ்டி தான் சமஷ்டி சிருஷ்டி. இதுக்கப்புறம் வெஷ்டி சிருஷ்டி. வெஷ்டி சிருஷ்டி என்ன அப்படின்னா, தனித்தனியாக ஒரு உருவம் கிடைக்கும், அதுக்கு ஒரு நாமமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிருஷ்டி தான் வெஷ்டி சிருஷ்டி. சரி, இது வரைக்கும் சமஷ்டி சிருஷ்டியை பகவான் பண்ணுறதா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த வெஷ்டி சிருஷ்டி பண்ணுறது யார் அப்படின்னு கேள்வி வர, இது ஒரு பட்சம் எழுது. பிரம்மா இரண்ய கர்ப்பன் இருக்கான் இல்லையா, சதுர்முகன், அவன் தான் இந்த வெஷ்டி சிருஷ்டியை பண்ணுறான் அப்படின்னு பட்சம். அதான் பூர்வபக்ஷம். இங்கே அதில் சித்தாந்தம் என்னன்னா, நிராகரணம் பண்ணுறார். அப்படி கிடையாது, அந்த வெஷ்டி சிருஷ்டியை பண்ணுறது கூட பகவான் தான். இந்த வெஷ்டி சிருஷ்டி என்ன பார்த்தோம், நாமரூப வியாக்கரணம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்தை எப்படி கொடுக்க முடியும், உள்ள ஒரு ஜீவாத்மாவை புகுத்தி அதுக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த உருவத்தினால அதுக்கு ஒரு நாமம் வருது. இப்படின்றது தான் வந்து நாமரூப வியாக்கரணம். இது பண்ணுறதே சதுர்முகன் பிரம்மா தான் அப்படின்னு சொல்ல கிடையாது, சதுர்முகன் கிடையாது, இதுவும் பகவான் ஈஸ்வரன் தான் பண்ணுறான், சர்வேஸ்வரன் தான் பண்ணுறான் அப்படின்னு சித்தாந்தம். ஏன் சித்தாந்தம் அப்படி சொல்கிறார் என்றால், திரிவித்குருவத்தை உபதேசாத் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த பரமாத்மாவானவன் திரிவித்கரணம் பண்ணுறானோ அவனே தான் இந்த வெஷ்டி சிருஷ்டியும் பண்ணுறான். திருவிற்கரணம் பண்ணுறது யாருன்னா பரமாத்மா தான் எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால திருவிற்கரணம் பண்ணுறவன் எவனோ அவனையே தான் வெஷ்டி சிருஷ்டி பண்ணுறான் அப்படின்னு இருக்கிறதுனால வெஷ்டி சிருஷ்டி பண்ணுறதும் பரமாத்மா தான். திருவிற்கரணம் அப்படின்னா என்ன, நம்ம பொதுவாக உபன்யாசங்களில் பஞ்சீகரணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த திருவிற்கரணம். திருவிற்கரணம் சொன்னது பஞ்சீகரணத்துக்கும் உபலட்சணம். திருவிருத் அப்படின்றது வந்து அதாவது மூன்றாக ஆக்குவது. எந்த 3 அப்படின்னா தேஜோ பன்னானி, அதாவது தேஜஸ் நெருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அப்பு ஜலம், அதுக்கப்புறம் அன்னம்னா பிருத்திவி. இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், இந்த 3 தத்துவங்களை ஒன்றுக்கு சேர்க்கலாம் எம்பெருமான். அதுதான் திருவிற்கரணம் அப்படின்னு பேர். இந்த 3 சொன்னது பஞ்சபூதங்களுக்கும் உபலட்சணம்.
திரிவிருத்கரணம் அப்படின்னு சொன்னாலே அது பஞ்சீகரணத்தை தான் காட்டுறது. பஞ்சீகரணம்னா மீதி 2 பூதங்களையும் சேர்த்துக்கணும். என்ன, வாயு ஆகாசம், அது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு பூதத்தையும் மற்றொரு பூதத்தோட கலக்கிறான் இல்லையா, அதான் பஞ்சீகரணம். இதை காட்டிலும் சப்தீகரணம் அப்படின்னு சொல்லுவார்கள். விஷ்ணு புராணத்தில் சப்தீகரணம் அப்படின்னு இருக்குது. மகான் அகங்காரம் அத்தையும் சேர்த்துக்கணும். ஆக நம்மளுடைய உடம்புல 5 சப்த தத்துவங்களும் இருக்குது. ஒவ்வொரு நம்மளுடைய உடம்பு இருக்கட்டும், ஒவ்வொரு இப்போ ஆகாசம் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த ஆகாசத்திலேயே மற்ற 4 பூதங்கள் அதே போல் மகானும் அகங்காரம் எல்லாமே அடங்கி தான் இருக்குது. சப்தீகரணம் அப்படின்றது தான் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்ட தத்துவம். சரி, இப்போது இந்த சப்தீகரணம் ஆனால் திருவிருத்கரணம் அப்படின்றத உபநிஷத்தில் இருக்குது. அந்த திருவிருத்கரணத்தை பண்ணுறவன் எவனோ அவனே தான் வெஷ்டி சிருஷ்டியை பண்ணுகிறான், நாமரூப வியாக்கரணம் பண்ணுகிறான். ரூபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு நாமத்தையும் அவன் ரூபம் இருக்கிறபடினால தான் அதுக்கு நாமமே வந்து சேரடுது. இந்த செயலுக்கு தான் நாமரூப வியாக்கரணம் என்று பெயர். ஆக திருவிருத்கரணம் பண்ணுறவன் பரமாத்மான்றது யாருக்குமே சந்தேகமே கிடையாது. இந்த திருவிருத்கரணம் பண்ணுறவன் தான் வந்து இந்த வெஷ்டி சிருஷ்டியை பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த அதிகரணத்தில் ஸ்தாபிக்கிறார். அதில் என்ன ஒரு ரீசன், ஒரு யுக்தி சொல்கிறார் அப்படின்னா, இந்த பூர்வபக்ஷி என்ன சொன்னான், அவன் சொன்னது வந்து சதுர்முகன் பிரம்மா தான் வந்து இந்த நாமரூப வியாக்கரணம்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதில் தான் சித்தாந்தத்தில் சொல்லப்படுறது சதுர்முகன்றவன் எப்போ படைக்கப்படுறான், பகவான் இருக்கான், பகவான் சமஷ்டி சிருஷ்டி பண்ணுறான் அப்படின்றத எல்லாருமே ஒப்புக்கொள்ளலாம். சமஷ்டி சிருஷ்டியை பண்ணுற பகவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த சப்தீகரணத்தை பண்ணிட்டு அந்த சப்தீகரணம் பண்ணப்பட்ட அந்த தத்துவங்களை கொண்டு ஒரு அண்டத்தை படைப்பான். அந்த அண்டத்தில் ஒரு பிரம்மாண்ட உருவத்தை உருவாக்குவான், அதில் ஒரு ஆத்மாவை புகுத்துவான். இதெல்லாம் இதுவரையில் எம்பெருமான் பண்ணணும். ஆக அண்டம் படைக்கப்படுறதாக இருக்கட்டும், அந்த பிரம்மாண்ட உருவம் ஏற்படுவதாக ஆகட்டும், இதெல்லாம் எப்போ நடக்கும், சப்தீகரணம் பண்ணாது வெறும் ஆகாசத்தை வச்சுண்டு பிரம்மாண்ட உருவத்தை ஏற்படுத்தவே முடியாது அப்படின்றது இந்த அதிகத்துடைய சித்தாந்தம். அதை தான் வந்து ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், நானாபூதாக பிருத்தக்வீரியாக ஏ சம்மஹதிம் வினா நாசக்னுவன் பிரஜா சிரஷ்டும் அசமாகத்திய கிருஷ்ணஷா நானாவீரியாக பிருத்தக்பூதாக ததஸ்தே சம்ஹதிம் வினா. இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெவ்வேறு தன்மைகளை கொண்டதாக இருக்குது. இந்த 5 பூதங்களை சேர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது இந்த 5 பூதங்களை வைத்துக்கொண்டே எதையும் பண்ணவே முடியாது. ததஸ்தே சம்ஹதிம் வினா, பரஸ்பரம் ஒரு சம்ஹதி, ஒரு சேர்க்கை இல்லாத பொழுது இந்த 5 பூதங்களை கொண்டு எதையுமே ஏற்படுத்த முடியாது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், ஆகாசம் இருக்குது, வாயு இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கு கொண்டே என்ன சிருஷ்டி பண்ணுறேன்னா முடியாது. அப்போ ஆகாசத்தில் வாயுடைய அம்சத்தை புகுத்தி, வாயுவில் ஆகாசத்தினுடைய அம்சத்தை புகுத்தி, அதாவது ஒவ்வொரு பூத்தத்திலையும் மற்ற ஒரு பூத்தத்தினுடைய அம்சத்தை புகுத்தி அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, பஞ்சீகிருத்தமான தத்துவம், அதை கொண்டு தான் சிருஷ்டியே பண்ண முடியும் அப்படின்னு விஷ்ணு புராணமானது சொல்கிறது. ஆகையினால இப்படி இருக்கையினால எப்படி பிரம்மாவானவன் அவனே எப்படி அண்ட கட்டாகம் அண்டம் உண்டுவான பிறகு அவனுடைய உடம்பையே கிடைக்கிறது வந்து திருவிருத்கரணத்துக்கு பிறகு தான். அந்த திருவிருத்கரணம் பண்ணுறது எம்பெருமான் ஈஸ்வரன் தான். அப்படி இருக்கும் பொழுது பிரம்மாவானவன் அவனுடைய அந்த உடம்பு அது கிடைக்கிறதே வந்து திருவிருத்கரணத்தினால தான். அப்படின்றதுனால இந்த மாதிரி இது திருவிருத்கரணம் பண்ணுறவன் தான் இந்த நாமரூப வியாக்கரணத்தையும் பண்ணறான் என்று இதுவாகிடுது. இங்கே பெரிய சத்தம் இருக்குது, நான் சரியாக சொல்ல முடியல. ஆகையினால இதை மறுபடியும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதான் இங்கே என்ன யுக்தி அப்படின்னா, நாமரூப வியாக்கரணம் எவன் பண்ணுகிறான் அப்படின்னு கேள்வி வர பிரம்மா அப்படின்னு பூர்வபக்ஷம் வர அப்படி கிடையாது. எவன் திருவிருத்கரணம் பண்ணுறானோ அவன் தான் நாமரூப வியாக்கரணம் பண்ணுறான் அப்படின்றது உபனிஷத்துலேயே சித்தமாக இருக்குது. ஆகையினால திருவிருத்கரணம் பண்ணுறது பகவான் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால அவன் தான் நாமரூப வியாக்கரணம் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த கடைசி அதிகரணத்தில் முடித்தார். அதனால் இந்த பாகத்தில் என்ன பார்த்தோம் என்றால், இந்த மாதிரி இந்த இந்திரிய விஷயத்தில் பிராணன் இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் உற்பத்தி அடைகின்றனவா என்றால் உற்பத்தி அடைகின்றன அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கு தான் முக்கியமாக இந்த பாதமானது ஏற்பட்டிருக்கு. பிராணபாதம் அப்படின்னு 4வது பாதத்தை பார்த்தோம். இதோட 2வது அத்தியாயம் முடிவடைகின்றது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.